ஸோ சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் 23 நடக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எப்போ இந்த தேர்தல் தேதி வரும்னு பார்த்தா நேற்று அது அஃபீஷியலாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சிஎம்மோட பதவி நேற்றோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து நேற்று அது வந்து உறுதி பண்ணிட்டாங்க. இது மாதிரி வந்து விளம்பரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோட விளம்பரம் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வந்து பெரிய பெரிய தலைவர்களோட சிலையை வந்து விற்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது வந்து மூடப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஷாப்லேயோ அலுவலகத்தில் எல்லாத்துலேயும் வந்து அந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை உடனே எடுத்துடணும். அதே மாதிரி எந்த ஒரு ஃபோட்டோவும் கட்சி தலைவர்தான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமும் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து வாக்குறுதியாக கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, பட் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் வண்டியில் போகக்கூடாது, கவர்மெண்ட்டு எந்த ஒரு சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து இனி அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து ஃப்ளாகு கொடியை வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து நேற்று எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாலினோட ஃபோட்டோவும் தூக்கிட்டாங்க. ஸோ நேற்றையோட அவர் பொறுப்பு ஃபினிஷ்ட், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எல்லாரோட கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்ககிட்ட தான் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த ஒரு பர்மிஷன்னாலும் நம்ம வந்து அவங்ககிட்ட தான் வாங்கணும். இந்த பிரச்சாரம் இந்த பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் மட்டும்தான் வந்து காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும். இப்போ எல்லாமே வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற காவல்துறையெல்லாம் வந்து வேறு ஸ்டேட்டில் இருப்பாங்க, வேறு துறையில் இருக்கிறவங்களாம் இங்கே இருப்பாங்க. ஸோ மிக்ஸ்டாக இருப்பாங்க. இது எல்லாமே வந்து நேற்று ஆர்கனைஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ரொம்ப வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து விஜயனோட அந்த ரோட் ஷோவும் சரி, மக்கள் சந்திப்பும் சரி, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அந்த எஸ்ஓபியில் இருந்துச்சு. இப்போ அவரோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை கரூர் வழக்கில் வந்து 3ஆவது கமிட்டி போயிட்டு விசாரணை முடிச்சுட்டு நேற்று வெளியே இன்டர்வியூ எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போதே வந்து கை அப்படி பண்ணிட்டு போனார். ஸோ அதுதான் ஒரு தொடக்கம். அங்கேருந்து தான் ரோட் ஷோ தொடக்கிறதோட ஆரம்ப டெல்லியிலேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண மாதிரி. ஸோ நல்லா பாருங்கள், அவர் எது பண்ணாலும் எதுனா ஒரு சிங்கிங் ஆகுது. இப்போ இந்த எலெக்ஷன் அறிவிச்சோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து விசாரணை முடிஞ்சு அவர் வெளியே வர்றாரு. சிபிஐ விசாரணை முடிச்சு அவர் அப்படியே மலர் தூவி எல்லாரும் வரவேற்று காய் காட்டு போறாரு. ஸோ இது எல்லாமே என்ன தெரியுதுன்னா இதுக்கப்புறம் ரோட் ஷோ நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கவலையும் கிடையாது. இந்த வாட்டி தேர்தல்ன்றது வந்து எவ்வளோ பெரிய யூனிக்காக இருக்க போது மட்டும் பாருங்க. விஜயன்னா சிஎம் ஆகிறாரு, அவ்வளோதான். இந்த என்டிகே கூட்ட போறாரு, அந்த கூட்டணி போறாரு, இந்த என்ன வேணா ஊட்டுங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த 23 எலெக்ஷனு மே மாதம் 4ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு, அவ்வளோதான். நம்ம ஃபோக்கஸ்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்கள் பணி, அவ்வளோதான். என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோன்றது தான் இந்த மக்களோட தேவையாகவே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், மக்களுக்கு எது இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதா. சும்மா இந்த நான் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறது கிடையாது. அதனால் வந்து இனி வரப்போகிற நாட்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்க போது. இன்னொரு 38 நாள் தான் எலெக்ஷனுக்கு. ஸோ அந்த மாதம் 23ஆம் தேதி போயிட்டு அடுத்த வேண்டியது தான் பாக்கி. ஸோ யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோன்றது தெரியும். மக்கள் நல்லா இருக்கணும், பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆட்சி மாற்றம் பண்ணுறோம். இல்லைப்பா நம்ம இப்படியே இருந்துடலாம், யார் எப்படி வேணால் போட்டோம், பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் போட்டோம்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலையத்தை யாராலையும் மாற்ற முடியாது. லாஸ்ட் வரைக்கும் ஐயோ அம்மா நினச்சிக்க வேண்டியது தான். ஸோ இது கிடைச்ச பெஸ்ட் ஆப்ஷன். இது யூஸ் பண்ணுறதும் பண்ணதும் உங்களுக்கு எவ்வளவா இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷனும் விட்டுட்டோம்னா அவ்வளோதான், சத்தியமாக ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் இந்த தமிழ்நாடே வந்து பார்த்தா பின்னாடி போயிட்டுருக்கும். ஓகே, அது வந்து யோசிங்க யோசிங்க யோசிங்க. இந்த எலெக்ஷன் அறிவிச்ச அடுத்த நாள்லேருந்து பயங்கரமான ஒரு ஸ்ப்ரெட் ஆகும். விஜயனை டேமேஜ் பண்ணுறதுல தான் இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ஒரு பொறுப்பும் இருக்காது. இப்போ தான் வந்து இன்னும் வேலை செய்யணும், இன்னும் அதிகமாக செய்யணும். இதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் மாநாடு எல்லாமே இருக்க போகுது. இதுக்கப்புறம் காவல்துறை பர்மிஷன் கேட்டால் கூட அவங்க கொடுத்து தான் ஆகணும். இது மாதிரி சிஎம் மேலே இடத்துல கேட்கலாம், இந்த செல்ஃப் எடுக்காது. நெட்டோட ஒரு சாப்டர் க்ளோஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் தேர்தல். ஸோ விசில் சின்னன்றது வந்து ஒரு மக்களோட சின்னமாக இருக்குது. விஜய்க்கான முதல் தேர்தல் இது, விஜயன்னு வர. ஸோ இந்த தேர்தலில் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, ஜெயிக்க மாட்டார், அவருக்கு ஓட்டரை உடைப்பார் அப்படி இப்படின்னு. அவங்களோட வார்த்தைகள்லாம் பொய்யாக்கணும்னா நம்ம அதை செய்யணும். அவங்க சொல்கிறது ஜெயிக்குதா இல்லை மக்கள் சக்தி ஜெயிக்குதுன்றதை நம்ம தான் காட்டணும். ஸோ 23 மறக்காதீங்க. இதுலேருந்து எப்படி போடுறோன்றதை விட யார் போடுறோன்னு தான் முக்கியம். ஆனால் இந்த வாட்டி எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருப்போது. இதுக்கு முன்னாடி பார்த்த எலெக்ஷன்லாம் கிடையாது. இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருப்போது பாருங்கள். விஜயனால இந்த எலெக்ஷனே வந்து ஒரு மாற்றம் வரப்போகுது. இப்போ எல்லாருக்குமே அள்ளி விட்டுச்சு.
இப்போ எப்படா எலெக்ஷன்ன்ற மாதிரி இருந்தோம், பார்த்தா நேற்று அஃபீஷியலாக சொல்லியாச்சு. ஸோ இன்னிலேருந்து எல்லா வேலையிலும் முன்னேறணும் போகுது. எந்த ஒரு அஃபீஷியலோ இல்லைன்னா எந்த ஒரு கட்சி கொடியோ கவர்மெண்ட் வண்டியோ எந்த ஒரு ஸ்கீமோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியாச்சு. அதே மாதிரி வந்து இந்த காசு கொடுக்குறது, குவார்டர் கொடுக்குறது, இந்த பொருட்கள் கொடுக்கறதுலாம் வந்து தவிர்க்கணும். அதே மாதிரி 50,000க்கு மேலே யாரும் வந்து எடுத்துன்னு போகக்கூடாதுன்னா நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்றது வந்து வரப்போகிற நாட்களில் வந்து அது அமலுக்கு வரும். ஏன்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க. ஸோ 23 நம்மளோட சின்னம் விசில், அவ்வளோதான். அதுக்கு மட்டும் ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம நல்லாயிருப்போம். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். இதில் விஜயனுக்கு ஒரு லாஸுமே கிடையாது. அவனால் முடிஞ்சது படத்தை விட்டு கெரியரை விட்டு வந்துருச்சு. அதுதான் அவனால் பண்ண முடியும். ஜெயிக்க வைக்கிறது தோக்க வைக்கிறது நம்ம கையில் இருக்குது. அடுத்த ஜென்ரேஷன் பெண்களுக்கு சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு வரணும், காலேஜ் போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா விஜயனா போடுங்க. இல்லை இது நம்ம நாசமாக போட்டோம்னு நினச்சிங்கன்னா யாருக்கு வந்து போடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ மக்கள் தெளிவாக இருப்பாங்க, தெளிவாகவும் இருக்காங்க. அது புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. விஜயகாந்த் சாரை விட்ட மாதிரி நம்ம விஜயனை விடணுமான்றது யோசிச்சுங்க. ஒரு வாட்டியும் நம்ம தான் சொல்கிறோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.